பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களையும் பிழைப்பூட்ட வல்லவர், உங்களையும் உடுத்துவிக்க வல்லவர் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவையெல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் தேட வேண்டும். ஆண்டவருடைய நீதி கடத்த காரியங்களை நாம் தேட வேண்டும். இவைகளை மாத்திரம்தான் ஆண்டவர் தேட சொல்லி இருக்கிறார். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூடுதலாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இதை ஒரு வாக்குத்தத்தமாய் நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மாத்திரம் கருத்தாய் நாம் தேடுவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார்? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு சமீபமாய் இருக்கிறார். நாம் உண்மையாய் தேடும் பொழுது மற்ற பாரங்கள் நமக்கு இருக்காது. பல காரியங்களை குறித்து நாம் மனதை குழப்பிக் கொண்டிருக்க மாட்டோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று கருத்தாய் ஆண்டவரை மாத்திரம் இரவும் பகலும் தேடுவோம். அப்படி தேடும் பொழுது நிச்சயமாகவே எல்லா உலக ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு அதிகமாகவே கூடுதலாகவே கொடுப்பார். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த காலை வேளையில நாம் பிழைப்பு கிடைத்த காரியங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடினால் போதும். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஆகவே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரை தேடினால் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி வரும். அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவர் வல்லமையை நாட வேண்டும். அவருடைய வல்லமையை நாடி தேடி வரும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புவார். நாம் கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு ஆண்டவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். கொலோசையர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த, நித்திய வாழ்வுக்கு அடுத்த மேலான காரியங்களை தேடுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில
மிகவும் முக்கியமான காரியம். நித்தியத்தை குறித்து நாம் தேட வேண்டும். நித்திய ராஜ்யத்தை குறித்து நாம் தேட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட அவருடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் மேலானதை தேடுவோம். உலகத்தின் காரியங்கள் நம்மை தேடி வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ராஜ்யத்தை மாத்திரம் தேடுங்கள் என்று, அப்பொழுது எல்லாம் நமக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிராதபடிக்கு கர்த்தரை கருத்தாய் தேடும் பொழுது நிச்சயமாக இவைகளெல்லாம் நமக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளெல்லாம் நாம் தேட வேண்டியதில்லை, இவைகளெல்லாம் நம்மை தேடி வரும். நாம் கர்த்தரை கருத்தாய் உண்மையாய் தேடும் பொழுது இவைகளெல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தேவையை அறிந்து எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் கவலைப்படாதபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களையும் அவருடைய நீதிக்கு அடுத்த காரியங்களையும் நாம் நாடுவோம், தேடுவோம். தினந்தோறும் அவருடைய சமூகத்தை தேடுவோம். நிச்சயமாகவே எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வந்து நம்மை ஆண்டவர் நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை இந்த காலை வேளையிலே நீர் கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு தெளிந்த ஞானத்தோடு கூட கர்த்தரை மாத்திரம் நான் தேடுவேன், அவரை பின்பற்றுவேன், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரே சொல்லிவிட்டாரே ஒன்றை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லி இனி நான் கவலையை விட்டு விடுவேன். ஆண்டவரை இரவும் பகலும் தேடுவேன், அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வேன், இரவும் பகலோடைய வேதத்தில் தியானமாயிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த ஒரு திருப்தியோடு கூட இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்யும். இனிமேல் மற்ற காரியங்களை குறித்த கவலையை விட்டுவிட்டு அவைகளெல்லாம் எனக்கு கூடுதலாக ஆண்டவர் கொடுப்பார், நான் அவரை தேடுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஒவ்வொருவரும் கருத்தாய் காலையும் மாலையும் கர்த்தரை தேட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.